அப்போஸ்தலர் நடபடிகள் 16 பவுலும் சீலாவும் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த லூசிபருடைய ஆவினால் நிறைந்தவர்கள் பாடினார்கள். அங்கே முதல் வார்த்தை ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பாடகர் கிடையாது, அவர் போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர். ஆமா தேவ பிள்ளையே, அவருடைய ஜெபம் என்ன செய்தது? ஒரு ஜெப வீரர். தானியேல் ஒரு ஜெப வீரர். ஆமா தேவ பிள்ளையே, எல்லாம் அதாவது ஜெபித்த மனுஷர்கள் அன்றைக்கு ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு சபையை முழுவதும் இப்படிப்பட்ட வேத பகுதியை காண்பித்து இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் பாடுனா ஆண்டவர் சத்துருக்கள் வெட்டுண்டு மடிஞ்சிருவாங்க அப்படின்ட்டு. அப்ப ஒண்ணு செய்யுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பாடகர்களே, பெரியோர்களே, சிறியோர் பாடகர்களே, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, கவனித்து கேளுங்க. இப்ப ஈரான்லயும் அமெரிக்காவும் அந்த இஸ்ரேல் போர் என்னது நிக்குதுங்கிறான், அப்புறம் அடிச்சு போடுறான். அதனால நீங்க பாடகர்கள் போய் ஈரானுடைய பார்டர்ல நின்னுங்க, கொஞ்சம் பேர் இஸ்ரேல் பார்டர்ல நின்னுங்க, கொஞ்சம் பேர் அமெரிக்காவுடைய பகுதியில் நின்று பாடுங்க. இந்த போர் சமாதானத்துக்கு வந்துடும். உங்களுக்கு பெரிய நன்றி என்னது. ஆமா, எல்லா ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க, ஏன்னா விலைவாசி என்னது உயர்ந்து கொண்டிருக்கிறது, அப்பாவி ஜனங்கள் பரிதவிக்கப்படுகிறார்கள். அப்ப பாடகர்களை எல்லாம் ஒரு கப்பல்ல ஏற்றி நம்ம எங்க கொண்டு போயிடலாம் அப்படின்னா, ஹார்மோஸ்ல கொண்டு விட்டுட்டு அங்க அவங்க பாட்டு படிக்கிறதுலயே அவ்வளவு ஹார்மோஸ்லயே அவ்வளவு ஆயில் டாங்கர் என்ன செஞ்சிடும், உலகம் முழுது எங்க எல்லாம் போகணுமோ அதை கிராஸ் பண்ணி போயிடும். அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்முடைய தலைமை பாடகருக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பாடகர்களையும் நீர் கூட்டிக் கொண்டு ஹார்மோஸுக்கு ஒரு கப்பலிலே புறப்பட்டு போகும்படியாக நீங்கள் அங்கே போய் பாடினால் ஹார்மோஸிலே யுத்தம் அமைதியாகி விடும். ஆமா, அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியிலே படுத்து தூங்கி விடுவார்கள். நீங்கள் எல்லாம் அங்க இருக்கிற எத்தனாயிரம் கப்பல் இருக்கிறதோ அவ்வளவு ஹார்மோஸை கடந்து ஆமா உலக நாடுகளுக்கு ஆயிலை கொண்டு போகும்படியாக, ஆயில் விலையில குறையும்படியாக அப்படி செஞ்சிடலாம் இல்ல. அப்ப நம்ம என்ன செய்வோம், சென்னையில் ஒரு கப்பலை ஏற்றுவோம், தூத்துக்குடியில் ஒரு கப்பலை ஏற்றுவோம், சரியா? ஏற்றி என்ன செஞ்சிருவோம், எல்லாரையும் அனுப்பி விட்டுருவோம். ஆமா, இதே தானே சொல்லிட்டு இருக்கிறான். பாடினார்கள், வசனம் தெரியல, உனக்கு ஜெபிக்க தெரியல, உனக்கு உபவாசிக்க தெரியல, உனக்கு முழங்கால் போட தெரியல, சும்மா உட்கார்ந்து பகலா உட்கார்ந்து. ஆமா, அன்றைக்கு அல்லும் பகலும் 3 நாள் எஸ்தர் ராஜாத்தி பாட்டெழுதல, மொர்தெகாய் பாட்டெழுதல, அவர்கள் உபவாசித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், பரலோகத்தின் தேவனை நோக்கி கெஞ்சினார்கள், யூதருக்கு வரக்கூடிய அழிவை நான் எப்படி பார்க்க கூடும் என்று. ஆனா இன்னைக்கு இந்த பாடகர்கள் விடிய விடிய என்னத்தை பாட்டு எழுதுறான் பாருங்க. ஆமா, செங்கடல், அப்புறம் யோர்தான், அப்புறம் எரிகோ இல்லையா, சிங்கக்கெபி, ஆமா சூளை நெருப்பு, அப்புறம் என்னது கல் நெருப்பு, கரி நெருப்பு, இதே தானே 50,000 பாடல் வருது. திரும்ப இந்த செங்கடல், இந்த யோர்தானு, இந்த எரிகோ, இந்த அதாவது சிங்கக்கெபி, இந்த சூளை நெருப்பு, இந்த ஏலை நெருப்பு, அப்புறம் என்னது இது எல்லாம் என்னது, ஆமா கர்த்தரின் மேய்ப்பர். இப்படி இதை எடுத்து இதே பாட்டை தானே திரும்ப எழுதுறோம். கொஞ்சம் ராகத்தை மாத்தி என்ன செய்யறோம், இதே பாட்டை ராகத்தை மாத்தி எழுதுறோம். என்னையா என்ன உங்களை பாடுறதுக்கு ஆண்டவர் கூட்டு வந்தாரு, நீ பாடி சபைகள் பாலா போயிட்டது என்று பரலோகம் சொல்லுது. ஆனா உனக்கு என்ன கிடையாதுன்னா, உணர்வே கிடையாது, வெக்கம் கிடையாது, மானம் கிடையாது, ரோஷம் கிடையாது, ஆமா உணர்வு கிடையாது. அதனால ஆண்டவர் என்ன செய்துட்டாங்கன்னா, உங்களை எல்லாம் தேவன் என்னது சத்தியத்தை கேட்காதபடிக்கு நீங்க எல்லாம் அட்டகாசம் பண்ணுகிறபடியினால ஆண்டவர் உங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, போய் தொலைது அப்படின்னு சொல்லி தண்ணி தொளிச்சு விட்டுட்டாங்க. எந்த வசனம் அப்படி சொல்லுது அப்படின்னா, 2 தெசலோனிக்கேர்ல 9ல இருந்து நம்ம வாசிக்கிறோம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடு பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவருக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால், என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். எப்படி நடக்கும்? ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியிலே பிரியப்படுகிற யாவரையும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இப்ப
இப்ப என்ன அப்படின்னா, இவர்கள் சத்தியத்தை விசுவாசிக்கத்தக்கதாக இவர்களுக்கு ரட்சிப்பு அடைவதற்கு ஏதுவாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போய் பாட்டு 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 பாட்டெல்லாம் பாட்டு, ஆமா பாட்டி பாடின பாட்டு, ஆமா பப்பா பாடின பாட்டு, ஆமா பையன் பாடின பாட்டு அப்படின்னு சொல்லி ஆமா தமிழ்நாடை எல்லாம் பாழாக்கி கொண்டிருக்கிற இந்த பாடகர்களுக்கு, இந்த பாடகரை குறித்து ஆண்டவர் சொன்னாங்க, பாடகர்களை எல்லாம் காண்பித்து இவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். நான் சொல்லலங்க, கர்த்தர் வெளிப்படுத்தினதை சொல்லுகிறேன். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவான், மனம் திரும்ப விரும்புகிறவன் மனம் திரும்ப கடவான், தேவனுக்கு நேராக ஜெபிக்க ஆரம்பிக்கிறவன் ஜெபிக்க கடவான். இந்த சத்துருக்கள் லூசிபரின் ஆதிக்கம் தமிழ்நாட்டு சபைகளிலிருந்து தூக்கி எறியப்படுவதாக தேவனுடைய ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் எழும்புவார்களாக. ஆமா, அது மாத்திரமல்ல, இவர்கள் என்ன அப்படின்னா சபைகளை பாழாக்கி கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் யார் அப்படின்னா பேலியாளின் மக்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாய் தேவன் வெளிப்படுத்தின வெளிப்பாடு. ஆமா தேவ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, இப்ப நீங்க எல்லாம் பாக்குறீங்க அதிகாலை தோத்திர பலி இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கு. ஒரு கூட்டம் ஆத்திரத்தோட எழும்பி தோத்திரம் என்று காலையில் ஆராதித்து எல்லாரும் டிவிக்கு முன்னாடி, ஆமா தேவ ஜனமின் டிவிக்கு முன்னாடி போய் உட்காராத, அறை விட்டு கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிற வேலை. அதிகாலையிலே தேடுகிறவன் ஆமா தேவனை கண்டடையும்படியாக அதிகாலையிலே தேவன் என்ன செய்தாங்க, அவர் போய் ஜெபித்தார். அவர் அங்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார், ஆராதனை பார்த்து கொண்டிருந்தார். அல்ல தேவ பிள்ளையே, இந்த மாய்மாலம் உள்ள அசுத்த ஆவி உள்ள லூசிபருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட இந்த பாடகர்கள் தமிழ்நாட்டை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்து இந்த கடைசி நேர எழுப்புதல் வரும் என்கிறதை சாத்தான் லூசிபர் அறிந்தபடியினால் இன்றைக்கு அவன் என்ன செய்கிறான், தமிழ்நாடை அழிப்பதற்காக அவன் நூதனமாக இந்த பாடகர்களை எழுப்பி அவங்க பாட்டு பாடுறதுக்கு ஒரு கூட்டம், பாட்டு பாடதான் கூட்டம் வருமே. ஜெபின்னு சொன்னா நீ எங்க வருவ, உபவாசிக்கன்னு சொன்னா எங்க வருவ, முழங்கால் போடுன்னு சொன்னா நீ முழங்கால போட்டு என்னது அப்படியே சாயிறது, சாஞ்சி பக்கத்தில் உள்ள மேல என்னது நீங்க பார்த்திருக்கிறீங்களா, அந்த தீக்குச்சிலாம் இருக்கு பாத்தீங்களா. ஆமா, அதெல்லாம் வரிசையா நிப்பாட்டிட்டு ஒன்ன தட்டுனா என்ன செய்யும், வரிசையா உள்றது மாதிரி இன்னைக்கு என்னது அப்படின்னு அந்த பாடகர் கூட்டத்தில் உள்ள சபைகள் இதெல்லாம் என்ன அப்படின்னா முழங்கால் போட்டு ஜெபிக்கணும் அப்படின்னா எங்க போய் முழங்கால் போடணும், தண்ணிக்கலையா இல்ல வானத்திலையா? ஆமா, நீ ஆகாயத்துல போய் முழங்கால் போடுற ஆளு உன்னுடைய கூட்டம். நீ என்ன அப்படின்னா ஆகாயத்துல சலமம் பண்ணிக்கிற கூட்டம். நீ என்ன அப்படின்னா அது சத்தியத்தை, ரட்சிப்புக்கு ஏதுவான சத்தியத்தை நீ அங்கீகரியாமல் பாட்டு பாட்டு என்று சொல்லி சபைகளை பாழாக்கி கொண்டிருக்கிற பப்பா பாடகரா இருக்கட்டும், பையன் பாடகரா இருக்கட்டும், எந்த பாடகரா இருக்கட்டும், அவர்கள் சத்தியத்தை விசுவசியாமல் அநீதியிலே பிரியப்பட்டு திரும்பவும் செங்கடல், திரும்பவும் என்னது யோர்தான், திரும்பவும் என்னது ஆமா அதாவது எரிகோ, அப்புறம் சிங்கக்கபி, அப்புறம் நல்ல வேலை வேற கபிலாம் போடல, போட்டு இவன் என்ன செஞ்சிருப்பான், அவ்வளவு கபியும் போட்டிருப்பான், போட்டு அப்படியே பாட்டு எழுதுறது. இப்ப எல்லாமே என்னது சினிமா பாடல்களுடைய மெட்டெடுத்து உள்ள என்னது எழுதி இன்னைக்கு சபைகளை பாழாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படி நான் சொல்லலைங்க. எப்படி வெள்ளிக்கிழமை கொடுக்கப்பட்ட அதான் தீர்க்க தரிசன செய்தியில, அந்த வெளிப்பாடு செய்தியில தேவன் எப்படி சொன்னாங்களோ ஒரு வார்த்தை சொல்லலைங்க, ஒரு வார்த்தை சொல்லல. தெல்ல தெளிவாக அந்த வெளிப்பாடு யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனல்ல ஒவ்வொன்றையும் குறித்து தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது, பதிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்பட்டது எப்படி நிறைவேறுகிறதோ அதே போலதான் இன்னைக்கு சபையை இவர்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற வெளிப்பாடையும் தேவன் பல முறை என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. எழுப்புதலை தடை பண்ணுகிறது யார் அப்படின்னா இந்த பாடகர். இவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். ஆமா, இது எல்லாத்தையும் உடைத்து ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய காலம் யார் கையில் இருக்கு அப்படின்னா ஜெப வீரர்கள் கையில் இருக்குது. ஜெப வீரர்கள் எழும்பும் போது, யகாசியல் எழும்பும் போது, ஆமா தேவ பிள்ளையே, அன்றைக்கு அதாவது வாசிக்கிறோம், யகாசியலின் ஆசாபின் புத்திரர் ஒருவனாகிய லேவியே மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கின பொழுது, ஆமா தாவீது எழும்பும் போது, அதே போல தேவ பிள்ளையே, ஆமா அதாவது தேவனை தேடக்கூடிய ராஜாவா இருந்தா கூட யோசபாத்தாக தேவ சமூகத்தில் முழங்கால் போட, அதாவது ஒருமித்து உபாசிக்கக்கூடிய ஒரு யோசபாத்தாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனை தேடக்கூடிய ஒரு மொர்தெகாயாக, அல்லும் பகலும் 3 நாள் உபவாசிக்கக்கூடிய ஆமா தேவ பிள்ளையை ஒரு எஸ்தர் ராஜாத்தியாக, எதை குறித்து பயப்படாமல் சட்டத்தை தூக்கி குப்பையிலே போடு என்று சொல்லிவிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஆமா தானியேலாக, ஆமா சிறைச்சாலையில வைராக்கியமாய், ஆமா எப்படி வைராக்கியமாய்
சுவிசேஷத்தை அறிவித்தனோ, அதே போல சிறைச்சாலையில நான் காயத்தோடு இருந்தாலும் சரி, ரத்த வடிஞ்சு கொண்டிருந்தாலும் சரி, என் தேவன் என்னை விடுவித்தார் என்று ஜெபம் பண்ணி அவருக்கு நன்றி செலுத்தின அப்போஸ்தலனாகிய பவுலை போல எழும்பக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு தேவன் தேடி கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, நீ பவுலுக்கு பின்னாடி, யோசபாத்துக்கு, அதாவது உபவாசம் செய்து ஜெபிக்கக்கூடிய யோசபாத்துக்கு பின்னாடி, ஆமா தேவ பிள்ளை, தானியேலுக்கு பின்னாடி ஜெபிக்கக்கூடிய தானியேலுக்கு பின்னாடி, அதே போல எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் அல்லும் பகலும் உபவாசித்து ஜெபித்த எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய் இவர்களுக்கு பின்னாடி ஜெபிக்கிற ஜெப வீரராக இயேசுவுக்கு பின்னாடி, அவர்களுக்கு பின்னாடி போங்க. இந்த பாடகருக்கு பின்னாடி போகாதீங்க. இவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்று தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இவர்கள் பேலியாளின் மக்கள். தனக்கு பெயரு புகழுக்காக, பணம் சம்பாதிப்பதற்காக அவர்கள் தேவனை அறிய வேண்டிய பகுதியில் அறியாதவர்கள், அவர்கள் தேவனுக்கு புரோஜனமற்றவர்கள் என்று நான் சொல்லலைங்க. கர்த்தர் வெளிப்படுத்தினதை சொல்லுகிறேன். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவான், மனம் திரும்ப விரும்புகிறவன் மனம் திரும்ப கடவான், தேவனுக்கு நேராக ஜெபிக்க ஆரம்பிக்கிறவன் ஜெபிக்க கடவான். இந்த சத்துருக்கள் லூசிபரின் ஆதிக்கம் தமிழ்நாட்டு சபைகளிலிருந்து தூக்கி எறியப்படுவதாக தேவனுடைய ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் எழும்புவார்களாக.